அந்த காரியம் கர்த்தர் நினைத்தால் நிச்சயம் அது நடக்கும். நான் வைத்திருக்கிற நம்பிக்கை அவர் மேலே, அந்த காரியத்தின் மேலத்தை விடைய அந்த காரியம் நடக்க எப்படி அது சாத்தியமில்லாமல் இருந்தாலும் கர்த்தர் நினைத்தால் அந்த காரியம் நடக்கும் அப்படின்னு உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் நம்பணும். அதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதான் இதை தாவீது சொல்கிறான் அழகாக, ஆண்டவரே என் ஆத்துமா உம்மை நோக்கி காத்து கொண்டிருக்கிறது. நான் மனுஷனை காத்து நிற்கலை, இல்லை வேற ஏதோ ஒரு பணத்தையோ பொருளையோ காத்து நிற்கலை, உம்மை நான் நம்பி காத்திருக்கிறேன். நான் செய்யும் காரியம் அது உமரால் வாய்க்கும். நான் நம்புவது, இந்த காரியம் நான் நம்பியிருக்கேன், அதற்காக நான் என்னுடைய உழைப்பையும் என்னுடைய முயற்சியும் நான் போட்டிருக்கேன். ஆனாலும் நான் நம்புகிறேன் அது உமரால் வாய்க்கும். ஹல்லேலூயா, கர்த்தரால் வாய்க்கும். அந்த நம்பிக்கை விசுவாசம் நமக்குள் இருக்கணும். கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். நீங்கள் என்னதான் ஓடி என்னதான் ஒவ்வொரு முயற்சிகளை எடுத்தாலும் அதை ஆண்டவர் தான் அதை கனப்படுத்த வல்லவராக இருக்கிறார். அந்த காரியத்தை நன்மையாகவும் ஆசீர்வாதமாகவும் மாற்றுறது அவரால் வாய்க்கும் என்று நம்ம விசுவாசிக்கிறோம்.